காய்ஸ் அப்ப என்னாச்சுன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தன் தொழிலுக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கான் நம்மளுக்காண்டி. நம்ம ஃப்ரெண்டு என்ன மீன் வாங்கிட்டு வந்தான்னா 2 நெய் மீன் சூறையும் கொஞ்சம் கனவாவும் தான் வாங்கிட்டு வந்திருந்தான். கனவா எப்படி கிளீன் பண்ண சொல்லு. கனவா மேல ஒரு தோல் இருக்கும், ரவுண்ட் ரவுண்டா வெட்டிட்டு மசாலா தேவையான எல்லா பொருளும் போட்டு ஃப்ரை பண்ணி என் ஃப்ரெண்டு கொடுத்த மீனை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டு அவன் சொன்ன மாதிரி தலையை தனியா எடுத்துட்டு அதுக்கு மேல இருந்த சோப்பு கலர் தோலையும் தனியா உரிச்சு எடுத்தாங்க எங்க அம்மா. தனியா வச்சாங்க பாத்தீங்களா தலை, அந்த தலையில பாத்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர்ல ஏதோ ஒண்ணு இருக்கு, அது சொன்னாங்க கருப்பு மை அப்படின்ட்டு சொன்னாங்க. அதையும் எடுத்தாச்சுன்னா கிளீனிங் ப்ராசஸ் முடிஞ்சு அதுக்கப்புறம் அருவாமனையில சின்ன சின்னதா கனவா அழகா நறுக்குனாங்க. உள்ளி தக்காளி பழம் எல்லாம் போட்டு உப்பு அப்புறம் தேவையான மசாலா எல்லாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணாலே போதும், கனவா ஃப்ரை ரெடி ஆயிரும். சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கனவாவை. Guys, இந்த மாதிரி உங்க வீட்டுல நீங்க கனவா செஞ்சு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க வீட்டு பையனா நினைச்சு என்னோட பேஜை ஒரு ஃபாலோ பண்ணுங்க.